அருமையான காலை வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நாடுகளில் மத சுதந்திரம் இல்லை கர்த்தாவே. வெனிசுலா இப்படி ஏராளமான நாட்களை அனுப்பி கொண்டே போகலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையா இந்த நாட்டிலே உண்மை தேடி ஆராதிக்க நாங்கள் கூடி வர செய்த கிருபையை நீ மறுபடியுமாய் நன்றி செலுத்துகிறோம், சோசரிக்கிறோம் கர்த்தாவே. உனக்கு உகந்த பிள்ளைகளாக காணப்பட செய்யும் ஆண்டவரே. அதிகமான வெம்மை எங்களை வாழ்த்துகிறது தகப்பனே. ஆண்டவரே, நீதாமே இந்த வெயில் காலத்திலே எங்கள் நாங்கள் சுகவீனம் இல்லாமல் ஆகாதபடிக்கு பாதுகாத்தரும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சூரிய வெம்மையை குறைத்து தாரும் கர்த்தாவே. அப்பப்போ மழை துளிகளை காண கிருபை தரும். பேசுகிற அடிமையை மலை தரும். பஸ்தாவியானவரை ஆட்கொள்ளும். வந்தவர்கள் கூட ஏதோ வந்தோம், இருந்தோம், சென்றோம் என்று இல்லாமல் உண்மையிலேயே மனம் மாறினவர்களாக உங்களுடைய பிள்ளைகளாக செல்ல கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்லதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள தகுந்த கிருபையை நீ மறுபடியுமாய் நான் அவரை துதிக்கிறேன். இப்பொழுது கூட இந்த மௌத்தார்கனிலே ஒரு பாடல் ஒன்றை பார்க்கிறேன். சமீபத்தில் தான் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடினோம். ஏன் ஈஸ்டர் பண்டிகை மாதத்திலே தானே காணப்படுகிறோம். அதனால் யூத ராஜசிங்கம் ஈர்த்தெழுந்தார் என்கிறதான பாடலை வாசிக்கிறோம். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த மாதத்திலே உயிர்த்தெழுந்த மாதத்திலே காணப்படுகிறோம். ஒரு வருடத்தில் இந்த மாதமானது மகா சிறப்பு பெற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவ மைந்தன் மரித்து உயிர்த்தெழுந்தார். மகிழ்ச்சியில் நாம் திளைக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம். ஏன் உண்மையை சொல்ல போனால் கிறிஸ்துமஸ் பண்டிகையை விட மிக முக்கியம் வாய்ந்தது ஈஸ்டர். கிப்டன் ஒத்துக்கிறியா? கிறிஸ்துமஸ் பண்டிகை வெறும் பிறப்பு தான். இது மரித்து உயிர்த்து. புரியுதா? கிறிஸ்துமஸ் பண்டிகையை விட இப்படி கூட வேடிக்கை சொல்லலாம். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு நீங்க 1000 ரூபாய் வெடி போட்டீங்கன்னா ஈஸ்டருக்கு 2000 ரூபாய் வெடி போடணும். நம்ம வெடி பக்கமே போறது கிடையாது. அதான் பாரம்பரியமா அவங்க அப்படியே அந்த ஈஸ்டருடைய பண்டிகை கொண்டாட்டத்தை குறைத்து போட்டார்கள். அது ஒரு தவறு என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையை சொல்ல போனால் கிறிஸ்துமஸ் பண்டிகையை விட ஈஸ்டர் பண்டிகை மகா மேன்மை உள்ளது. ஆனால் பாரம்பரியத்திலே அதனுடைய கொண்டாட்டத்தை
விட்டது, குறைத்து போட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கடவுள் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கும் அதீத அன்பின் கதை இது. கடவுள் மரித்து உயிரோடு எழும்பினது. ஆனால் பாரம்பரியத்திலே அப்படி இல்லை. மேலும் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். அவரை நேசித்த சில ஸ்திரீகள் அவருடைய திருச்சரீரத்துக்கு கந்தவர்க்கம் இடும்படியாக கல்லறைக்கு வந்தார்கள். அங்கு அவர்கள் பார்த்த காட்சியானது அவர்களை அதிர்வடைய செய்தது, திகைக்க செய்தது. என்ன செய்வதென்று அறியாது அவர்கள் காணப்பட்டார்கள். கல்லறையை மூடியிருந்த கல்லானது புரட்டி போடப்பட்டிருந்தது. காணாத பிறகு அது மேல் ஒரு தேவதூதன் மேல் உட்கார்ந்து இருந்ததை கண்டார்கள். தேவதூதனை பார்த்த ஸ்திரீகள் அப்படியே பிரமை கொண்டார்கள். தேவதூதன் வேறு அவர்களோடு பேச ஆரம்பித்தான். அவன் சொன்னான், அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தரிசனமானார். இரட்சகர் உயிர்த்தெழுந்த மகிமையாக விசேஷத்தை நாம் கொண்டாடி கை கொடுத்தோம். கர்த்தருடைய கிருபையினால் அந்த சந்தோஷ மெய்யான காரியமானது ஒரு நிரந்தரமான ஆவிக்குரிய மெய்யான சந்தோஷமாய் இருக்க தேவன் கிருபை அருள்வாராக. புது ஜீவியம், இரண்டாவது புது ஊழியம். சொல்லுங்க, புது ஜீவியம், புது ஊழியம். இந்த உயிர்த்தெழுந்த காலத்தில் நாம் தியானிக்க அவசியப்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது புது ஜீவியம். 1 பேதுரு 2:24 யாராவது வாசியுங்கள். 1 பேதுரு 2:24. சரி, அருமையான வசனம். நான் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நீதிக்கு பிழைத்திருக்கும்படி புது ஜீவியாய் காணப்பட வேண்டும். நாம் எப்போதும் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். துர்க்குணம், பொல்லாப்பு எதுவுமே நம்மில் காணப்படக்கூடாது. கர்த்தருக்கும் நமக்கும் இடையே எந்த தடைகளும் காணப்படக்கூடாது. ஒரு புது ஜீவிகளாக, புது மனிதன், புது மனுஷியாக காணப்படுகிறோம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? புது ஜீவியாக மாறி இருக்கிறீர்களா? புது மனுஷனாக, புது மனுஷியாக மாறி இருக்கிறீர்களா? நான் பழைய மனுஷனா இருக்கும்போது எக்கச்சக்கமா படம் பார்ப்பேன். ஒரு படத்தை 60 தடவை பார்த்துருக்கேன். எனக்கு இப்ப நினைச்சாலும் எரிச்சலா இருக்கு. அந்த 60 தடவை ஒரே சினிமாவை பார்த்தது. அந்த நேரத்துல கொஞ்சம் புத்தகங்களை பிரட்டி வாசிப்பேன்னா இப்ப கூட அறிவு இருக்கும். 5 பைசா பிரயோஜனம் இல்லாம காலத்தை வீணடிச்சிருக்கோமே என்று இப்பொழுது வருத்தமாக இருக்கிறது. அந்த 60 தடவை ஒரே சினிமா பார்த்தது 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ரசிக்கப்படவில்லை. அதனால் அப்படி சினிமாக்கிற்காக அழைத்தோம். கர்த்தர் மாற்றி அமைத்தார். அந்த நேரம் மட்டும் ஏதாவது நல்ல புத்தகங்களை படித்திருந்தால் இப்பொழுது இன்னும் கூட அதிகமான அறிவு ஜீவியாக நான் காணப்படுவேன். அதை நினைத்து இப்போ வேதனை சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது கடந்த காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக பயணத்தை நாம் இந்த பயணத்திலே போட வேண்டும். பாருங்க, மார்க் 9 திமிர்வாதக்காரனை பார்க்கிறோம். அவனை ஓட்ட பிரிச்சு இறக்குறாங்க. ஏன்னா ரொம்ப கிரௌட், கூட்டமா இருந்தது. வாசல்ல உள்ள போக முடியாது.
தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அவன் பாவங்களை சுட்டி காட்டுகிறார். அவன் சொல்றாரு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நம்ம என்ன நினைப்போம்? அவனை இறக்கியாச்சு, அவன் பாவப்பட்டவனா இருக்கான், கொடும் துயரத்தில் காணப்படுகிறான், அவனை அப்படியே கையை பிடிச்சாலும் எழுப்பி விடுவார்கள் பார்த்தா அதை செய்யல. அவன் பாவத்தை சுட்டி காண்கிறார். அப்புறம்தான் அதிசயம், ஆசீர்வாதம், அற்புதம். பாருங்க, இப்ப கூட உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் காணப்படுதுன்னு வச்சுக்கோங்க, கர்த்தரோட ஒன்றித்து வாருங்கள். நான் அடிக்கடி கையை வச்சு காமிச்சிருக்கேன், இப்படி வாங்க, இப்படி இருக்காதுங்க, இப்படி வாங்க, இப்படி இருக்காதுங்க. அப்போ வந்து அந்த பிரச்சனையை கர்த்தர் நீக்கி போடுவார். ஏனென்றால் திமிர்வாதக்காரனுக்கு முதலாவது பாவத்தை சுட்டி காமிச்சிட்டார். உடனே அவன் கையை பிடித்து தூக்கி விடல அல்லது சொத்தமாக்குவது. நைசிபோரஸ் என்ற ராஜா பெரிய கோட்டையெல்லாம் புத்தகங்களை எல்லாம் கட்டினான். அவன் கனவிலே தேவதூதன் வந்தான். ராஜாவே, நீ செய்வதெல்லாம் சரிதான், பாராட்டுகிறேன். ஆனால் உன் வாழ்க்கையிலே பாவம் காணப்பட்டால் அது எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்றான். உண்மையிலே என்ன வந்து இன்னைக்கு ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிறார், அது சந்தேகமே கிடையாது, கிஞ்சித்தேனும் ஐயமில்லை. ஆனால் பாவம் இந்த ஜான்குமாரின் வாழ்க்கையிலே நுழைந்தால் சர்வநாசம் தான், அழித்து போடுவார். 2 ராஜாக்கள் 17:25 நானே சொல்லிவிடுகிறேன். சமாரியாவிலே யூதர்கள் காணப்படுகிறார்கள். அந்த யூதர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை சிங்கங்களை அனுப்பினார். நாமும் கூட ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்தால் கர்த்தர் தீய மனிதரை நம் வாழ்க்கையில் அனுமதிப்பார். அவர்கள் நம்மை வந்து நமக்கு கொடுமை செய்வார்கள். ஆகவே ஆண்டவரோடு ஒப்புரவாகி வாழ பாருங்கள். 24 மணி நேரம் ஆசீர்வாதம் பெருக்கும். எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு வசனம் உங்களை வாசிக்க சொல்ல விரும்புகிறேன். 1 நாளாகமம் 28:9. யாராவது வாசிப்பவர்களுக்கு சத்தமாக வாசிக்கிறேன். நீங்க வாசிக்கிற இந்த மைக் வழியா போட்டு 1 நாளாகமம் 28:9. சரி, வேதாகமத்திலே ஒருவேளை 10 வசனங்கள் மிக முக்கியமான, எனக்கு மிக முக்கியமான வசனங்கள் இருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக இதுவும் ஒன்றாக இருக்கும். நானும் சத்தமாக வாசிக்கிறேன். இதையெல்லாம் உங்க மத்தியில் ஒரு 10 தடவை 15 தடவை இந்த இடத்துல இருந்து வாசிக்கணும். ஆனா நீங்க வீட்டில் போய் சமையல் பண்ணணும். 1 நாளாகமம் 28:9. தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் உன்னை கைவிடுவார். அருமையானவர்களே, எபிரேய பாஷையில் மனுஷன் என்பதற்கு எபிரேய பாஷையில் என்ன சொல்வார்களாம்? இஷ். ரொம்ப சிம்பிளா இருக்கு. ISH. இஷ் என்றால் மனிதன் என்றார். அந்த இஷ் என்கிற வார்த்தைக்கு எபிரேயிலே என்ன அர்த்தம்? எவன் ஒருவனுக்குள்ளே பரிசுத்த அக்கினி எரிகிறதோ அந்த அக்கினி அவனை மோட்சத்திற்கு நேராக எடுத்து செல்கிறது. அப்போ ஒரு மனுஷனா யாரு? அவன் பரிசுத்த அக்கினி எரியணும். அது மாத்திரமல்ல, அந்த அக்கினியை அவனை மோட்சத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும். மறுபடியும் வாசிக்கிறேன். எவன் ஒருவனுக்குள் பரிசுத்த அக்கினி எரிகிறதோ அந்த அக்கினி அவனை மோட்சத்திற்கு நேராக எடுத்து செல்கிறது. Only the person in whom the holy fire burns and whose flame burns
வாழ்க்கையோ நிலையில்லாததா இருக்கிறது. அன்னைக்கு திருநெல்வேலியில இபி ஆபீஸுக்கு ஒரு சாரை தேடி போயிருக்கேன். அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், எனக்கு அறிமுகமானவர். வயது ஒரு 54 இருக்கும், ரொம்ப அதிகமும் கிடையாது. ஒரு இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 4 வருஷம் இருக்கணும். அப்போ நான் அந்த சார் சீட்டு காலியாக இருக்குது. பக்கத்தில் ஒரு மேடம் இருந்தாங்க. கேட்கேன், சாரை பார்க்கணுமா மேடம்? எங்க? அவங்க ஒன்று வாயை திறக்கிறாங்க. இல்லை வாயை திறந்துதான் பார்க்கல. சாரு டீ குடிக்க போயிருக்காங்க. அரசாங்க அலுவலகங்கள்லாம் அடிக்கடி போறாங்கல்ல டீ குடிக்க. அதே சொல்லணுங்களா? சொன்னதில்லை. அப்படி முறைச்சி அப்படி பார்க்காங்க. உடனே இந்த ஒரு பெண்ணோட கொஞ்சம் கூச்சப்படுறாங்களோ தெரியல. அந்த கடைக்கு ஒரு சார் பின்னால் பின்பக்கம், சார் நம்ம சார் எங்க ஆளை காணும, எதுவும் லீவா? அவரும் பதில தான். எனக்கு வந்து எரிச்சல் தான். என்னடா ஒண்ணும் சொல்லலாம், மேலதிகாரியை பார்க்க போயிருக்காங்க சொல்லலாம், டீ குடிக்க போயிருக்காங்க, இல்லை லீவுங்கலாம் ஏதாவது சொல்லலாம். உனக்கு கொஞ்சம் பொறுத்து நீங்க யாரு? நான் ஒன்று சொன்னேன், என் பேர் ஜான்குமார், நான் வந்து ஒரு ஊழியத்தில் இருக்கேன். உடனே அதுக்கு நீங்க அவங்களுக்கு சொந்தமா? இது வியர்த்தமான கேள்வி, வித்தியாசமான கேள்வி. இப்போ அப்படிதான் கேட்க வேண்டியிருக்கு. உலகம் அப்படிதான் இருக்கு. நீங்க சாருக்கு யாரு? நான் யோசிக்கேன், என்னடா சாரை எங்க நம்ம கேட்கோம், அவங்க நீங்க யாரு சாருக்குன்னு கேட்காங்க. தலைக்கிற உள்டாவா கேட்காங்க. இல்லை சார், எனக்கு வந்து அவங்க சொந்தம்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு தான். அது ஒரு 2-3 வருஷம் தான். சாரை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? எவ்வளவு பயங்கரமான கேள்வி. இல்லையே சார், எனக்கு ஒண்ணுமே தெரியல. சார் இறந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தூக்கிவா இருக்கும். இப்படிதான் இருக்கு. ஒரு ஆள் ஒரு இடத்துல இல்லாம இருக்கிறான், அவன் இருக்க வேண்டிய ஆசனத்திலே இருக்கையிலே இல்லாமல் இருக்கிறான். அவனை தேடி சென்றோமானால் மறித்து போனான் என்கிறார்கள். எங்க கிளாஸ்ல பிஎஸ்சி கிளாஸ்ல 40 பேர் இருந்தோம், 6 பேர் மண்டையை போட்டாரு. பாருங்க, அப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாமல் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக 24 மணி வாழ கடமைப்பட்டுள்ளோம். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மில் பரிசுத்த ஜீவியம் காண வாஞ்சிக்கிறார். 1:15-16 வாசிக்கிற, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிற போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். சங்கீதம் 5:10 பார்க்கிறபடியாக சுத்தமான கைகள் வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே சுத்தமான உதடுகளை பற்றி எழுதியிருக்கிறது. சங்கீதம் 119:9 சுத்தமான வரிகளை பற்றி எழுதியிருக்கிறது. நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுவோம். 2வது புது ஊழியம். முதலாவது பார்த்தோம் புது ஜீவியம். 2வது பார்க்க போவது, தியானிக்க போவது கொஞ்ச நேரமாக புது ஊழியம். யாராவது வாசிங்க, மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். லூக்கா 24:47 இன்னொருவர் வாசியுங்கள். லூக்கா 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் கடவுது. இந்த கடைசி சொற்றொடர் இருக்க, தொடர் வாக்கியம் என்று சொல்லலாம், பிரேஸ், சொற்றொடர்.
பிரசங்கிக்கப்படவும் கடவுள். அதுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பா பிரசங்கம் பண்ணி ஆகணும். வேற சாக்கு போக்குக்கு வழியே இல்லை. ஒரு என் மகனை பார்த்து யூ மஸ்ட் ஸ்டடி வெல், அவன் படிச்சே ஆகணும். அவன் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இந்த மஸ்ட் என்கிறது அவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை. ஆங்கில வேதாகமத்திலே போட்டிருக்கிறது மஸ்ட் பி பிரீச், தமிழ் வேதாகமத்திலே போட்டிருக்கிறது பிரசங்கிக்கப்படவும் கடவுள் என்று. ஆனால் நாம் செய்யவில்லையே, உறங்கிக் கொண்டிருக்கிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் அந்த எதிரியானவன் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டி சமாரியாவுக்கு எதிராக வந்து அதை சுற்றி சூழ்ந்து விட்டார். யாரும் வெளியே போக முடியாது, யாரும் உள்ள வர முடியாது. ஒரு பண்டம் வெளியே போக முடியாது, ஒரு பொருள் உள்ள வர முடியாது. பசியும் பட்டினியும் தாண்டவ மாடியது. ஆனால் அங்கே 4 குஷ்டரோகிகள் காணப்பட்டார்கள். எப்பா, இங்க இருந்து சாகிறதை விட எதிரியின் பாளையத்துக்கு நாம் தைரியமாக கடந்து செல்வோம், அங்கே உணவு கிடைக்கும், அவர்களை இறைஞ்சுவோம், அவர்கள் நம்மை கிருபை பாராட்டலாம் என்று தைரியமாக அந்த பாளையத்திற்கு வெளியே செல்கிறார்கள். அங்கே போனால் ஏராளமான உணவு, பொன், வெள்ளி எல்லாம் கிடைக்கிறது, தேவாரத்து கிடைக்கிறது, குவிந்து கிடைக்கிறது. ஆனால் எதிரிகளை காணோம். என்ன நடந்தது? ஆண்டவர் சீரியாவின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் இருட்டோட எழுந்து ஓடி போனார்கள். கர்த்தர் விரட்டி விட்டார். நீங்க ஆண்டவர் பார்வையில யோக்கியமா இருந்தால் எதிரிகளை அவர் விரட்டுவார், இல்லாவிட்டால் எதிரிகளை உங்கள் தலைமையில ஏறி மிதி என்பார். என்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான எதிரிகளை நான் சந்தித்திருக்கிறேன். அருமையானவர்கள், நான் சொல்ற கதை விடல, உண்மையை சொல்றேன். இது பொய்யல்ல, நிஜம், உண்மை. ஏராளமான எதிரிகளை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் ஆண்டவரை உண்மை உத்தமத்தோடு சேவிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் நான் இப்படித்தான் இருக்கிறோம், இப்படி இல்லை. அதனால அந்த எதிரிகளை எல்லாம் விரட்டி போடுகிறார். என் கண்ணால பார்த்துக்கிறேன். அப்போ இவங்க சொல்றாங்க, எப்பா நம்ம மக்கள் பட்டினியாய் பசியாய் காணப்படுகிறார்கள், அங்கே உணவு இல்லை, இன்னும் நற்செய்தி அறிவிக்குமார் இந்த பொண்ணு பொருள் உணவையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வோம், அவர்களுக்கு கொடுப்போம் என்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு அருமையான மனசு, ஒரு தங்க மனசு அந்த குஷ்டரோகிகளுக்கு. ஆனால் நமக்கும் கூட இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நற்செய்தி ஏற்கனவே நம்முடைய கையில் இருக்கிறது. அந்த குஷ்டரோகிகளை போல் நாம் செயல்படுகிறோமா, அல்ல அப்படியே படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு வேதக்காரங்க நிலைமை ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. அநேகர் அவங்க ஆண்டவரை தேடுறதே கிடையாது. என்ன நடக்க போதோ தெரியல. ஆக பிஷப் அசரியா அவர்கள் நம் அருகில் உள்ள வெள்ளாளன் முறையை சேர்ந்தவர்கள். 1939 வருடம், 1939 வருடம், நான் 1958 பிறந்தேன். அதற்கெல்லாம் கொஞ்சம் முன்னாலே ஏப்ரல் மாதத்திலே பம்பாயிலே ஒரு கூட்டத்திலே பேசினார் பிஷப் அசரியா. பாம்பேயில் ஒரு கூட்டத்தில், மும்பையில், இப்பொழுது மும்பை என்றெல்லாம் சொல்கிறார்கள், மும்பையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். திருச்சபை தொழுவத்திற்கு வெளியே உள்ள ஆடுகளை தேட நியமிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபை எதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க, திருச்சபை எதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது? தொழுவத்திற்கு வெளியே உள்ள ஆடுகளை தேட நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எத்தனை பேரை புதுசா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மற்றவங்க வந்திருக்கோம். தென்னாப்பிரிக்காவில் உள்ள மக்கள் மிகவும் உண்மை உத்தமமாய் ஊழிய பாதையிலே செயல்படுவார்கள். அந்த போதகர்களை உபதேசியார் நின்று கொண்டு இன்றைக்கு யாரெல்லாம் புதிதாக ஆத்துமாக்களை கூட்டி
கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆங்காங்கே காணாமல் எழுப்பினது போல படைத்தது போல ஆட்களை நான் ஒருவரை கூட்டிட்டு வந்தேன், நான் 2 பேரை கூட்டிட்டு வந்தேன். வெளியுள்ள மக்களை, கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்களை கூட்டிட்டு வருவாங்க. அவர் நல்ல பழக்கம் தென்னாப்பிரிக்காவில் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்று கூட காணப்படுகிறது என்று கூறுகிறார்கள். மேலும் பிஷப் அசரியா அவர்கள் சொன்னார்கள், ஒரு சபையானது ஜீவனுக்கு சுயநலம் உள்ளதாய் இருக்குமானால் ஆலயத்தை பூட்டி புதிதாக ஆத்மாக்களை சபையில் ஆண்டவரிடம் கொண்டு வரும் மட்டும் ஆராதனை இல்லை என்று சொல்வதே நலம். நீ ஒழுங்கா ஊழியம் செய்து, அவர்கிட்ட சொல்றாரு, ஒழுங்கா ஊழியம் செய்து புதிதாக ஆத்மாக்களை திருச்சபை கொண்டு வராத பட்சத்தில் கோயிலை பூட்டிறப்பா, ஆலயம் இல்லைன்னு சொல்லு, ஆராதனை இல்லைன்னு சொல்லுங்க. பாருங்கள் எவ்வளவு விசனமாய், வேதனையாய், ஆவேசமாய், கோபமாய் அவர் கூறுகிறார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே தாவீதுக்கு போட்டியாக எழுந்து யுத்தம் செய்த மகனை பார்க்கிறோம். எனக்கு என்னதோ பழைய ஏற்பாடு ரொம்ப பிடிக்கிற மாதிரி. புதிய ஏற்பாட்டை விட பழைய ஏற்பாடு அதிகமாக நான் வேதாமா கல்லூரியில் எடுத்து இப்பொழுதும் வாசிப்பது. பாருங்கள், தாவீதுக்கு விரோதமாக மட்டும் அவன் பாவம் செய்யவில்லை, அது கர்த்தருக்கு விரோதமான பாவமாகும். மகன் தகப்பனுக்கு விரோதமாக எழுப்புகிறான், அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழுப்புகிறான், தகப்பனுடைய ராஜ்யத்தை பறிக்க முயல்கிறான். அப்போ அப்சலோம் ஏறி வந்த கோவேறு கழுதையானது கர்வாலி மரத்தின் கீழே செல்லும் பொழுது அவன் அழகாக முடி நீளமாக வளர்த்திருந்தான். அது போய் கர்வாலி மரத்திலே சிக்கி கொண்டது. அவன் வானத்துக்கும் கீழே பூமிக்கு கீழாக தொங்கிக் கொண்டிருந்தான். யோவாப் படைத்தளபதி அவனை பார்க்கிறான். அவனுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருந்தது. ஆக எதிரி, ராஜாவின் மகன் என்பது அவனுடைய கண்ணிலே படவில்லை. எதிரி சிக்கிக் கொண்டான். கர்த்தர் அவனை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று 3 வல்லையங்கள், அது என்ன என்று நமக்கு புரியவில்லை, ஈட்டியா இருக்கும் நினைக்கிறேன். 3 வல்லையங்களை அவன் நெஞ்சிலே படும்படியாக குத்தும்படியாக எரிகிறான். சேவர்களும் சூழ்ந்து அவனை அடித்துக் கொண்டார்கள். இப்போ தகப்பன்கிட்ட உன் மகனை கொன்னாச்சு நீ சொல்லணும், எந்த மூஞ்சில சொல்ல? எவ்வளவு வேதனையான, எவ்வளவு பொல்லாப்பான மகனாக இருக்கட்டும். தாவீது அவனை வெறுக்கல. ஆக மகனை கொன்னாச்சு. தகப்பன்கிட்ட இப்போ அந்த விஷயத்தை, கொடூர விஷயத்தை, இவர்கள் கொலை செய்த விஷயத்தை, கொஞ்ச விஷயத்தை சொல்ல வேண்டும். யோவாப் கூஷியை அழைத்து இந்த செய்தியை ராஜாவுக்கு அறிவி. கூஷியை ஒரு மனுஷன் அங்க இருந்தான். அவனை கூப்பிட்டு ராஜா கிட்ட உன் எதிரியாகிய மகனை கொண்டு போட்டோம், வெற்றி நமதே என்று சொல்லி அறிவி. அவன் ஓடுறான். அங்கே அகிமாஸ் என்று ஒருவன் இருந்தார். அந்த அகிமாஸ், நானும் இந்த செய்தியை ராஜாவுக்கு சொல்ல ஓடி போகிறேன். ஏற்கனவே ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான், இவன் நானும் ஓடி போய் சொல்றேன் ராஜாவுக்கு. அதற்கு யோவாப் கிலேசத்துடன் சொல்லுகிறான், மகனே, சொல்வதற்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? சொல்வதற்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் அங்கே ஒருவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். சொல்வதற்கு நல்ல செய்தி இருக்கும் பொழுது நாம உறங்கிக் கொண்டிருக்கிறோம். திருச்சபை மக்களே, சொல்வதற்கு நல்ல செய்தி இருக்கும்போது நீங்கள் சினிமா பார்த்து சிலாகித்துக் கொண்டிருப்பதென்ன? திருச்சபை மக்களே, சொல்வதற்கு நல்ல செய்தி இருக்கும்போது நீங்கள் சீரியல் பார்த்து அதே சிந்தனையாய் பைத்தியமாய் அலைவதென்ன? திருச்சபை மகன்களே, எத்தனையோ பேர் நீ சொல்வதற்கு நல்ல செய்தி இருக்கும் போது நீ குடித்துக் கொண்டு அலைவதென்ன? இன்னும் எத்தனையோ திருச்சபை மக்கள் உபச்சார பாகத்திலே உலகத்திலே காணப்படுகிறார்கள். திருச்சபை மக்களே, சொல்வதற்கு நல்ல செய்தி இருக்கும் போது நீ விபச்சாரத்திலே பன்றியை போல் மூழ்கி கிடப்பதென்ன?
நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது. புது ஜீவியம், புது ஊழியம், இரண்டு காரியங்கள். தீனதயாளன் திறமுடன் ஜீவனோடு எழுந்தனரே, உயிர்த்தெழுந்த இயேசுவை உறுதியாகவே உயிர் பெற நம்பி. அல்லேலூயா.